Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு நியூ டிசைன் basket தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி 3 ரோல்ல வந்து பேசிக் ஃபுல்லா நார்மல் நாட்ல போட்டு அதுக்கு அப்புறமா கிராஸ் கட்ல போடுற மாதிரி சிங்கிள் பார்டர் டிசைன்ல வந்து போட்டுருந்தேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அது வந்து நம்ம கிராஸ் கட்ல போடும்போது அந்த டிசைன் போடும்போது நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். ஆனா வந்து நம்ம இந்த மாடல்ல போடும்போது ஒயர் வந்து வேஸ்டே ஆகாது, கரெக்டாக இருக்கும் ஒயர் நம்மளுக்கு. நம்ம இதே மாதிரி 2 ரோலில் வந்து நான் வந்து 3 கலர் யூஸ் பண்ணி இப்போ வந்து அதே மாதிரி சிங்கிள் பார்டர் டிசைன் போட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சீ க்ரீனும் பிங்க்கும் எடுத்திருக்கேன். நான் பார்டர் போடுறதுக்கு வந்து வயலட் யூஸ் பண்ண போகிறேன். நான் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீ க்ரீனு 24 ஒயர் எடுத்திருக்கேன். 24 ஒயர் வந்து 8 ஃபீட்டில் எடுத்திருக்கேன். நான் சைட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 லைன் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு 2 ரோல்ன்றதால லஞ்ச் பேக் சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து பெரிய சைஸில் நம்ம போட்டிருந்தோம், அதனால 16 லைன் போட்டிருந்தோம். நம்ம 4 நாளாக டிவைட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். நான் வந்து இது எல்லாருக்குமே பேஸ் போட தெரியும், அதனால் நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ணி மேலே போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ வயலட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் 24 லைன் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு 4 நாளும் டிவைட் பண்ணி இந்த வயலட் கலர் ஒயர் வச்சு நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, ரன்னிங் ஒயர் வச்சு அதே மாதிரி மெஷர் பண்ணி போட்டு கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி நான் இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த 4 நாள் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நான் அடுத்த 4 நாட்டில் போட போகிறேன். நம்ம இப்போ 2 இது போட்டுட்டோம். சைடில் எவ்வளோ ஒயர் விட்டுருக்குமோ அதே அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரி இங்கே 24 ஒயர் இருக்கிறதால 6 டிவிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். 4 நாளாக போடும்போது நான் ஏற்கனவே 2 போட்டு காமிச்சிருக்கேன். 3 4 5 6 இங்கே 6 பக்கம் போட்டுட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 12 லைன் போட்டிருப்போம். 12 லைன் வந்து 3 டிவிஷன் கிடைக்கும். 1 2 3. இப்போ இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நான் உங்களுக்கு இதே மாதிரி வயலட் கலர் ஒயர் வச்சு 4 நாளாக டிவைட் பண்ணி போட்டுட்டு காமிக்கிறேன். நான் இதில் எல்லா பக்கமும் வந்து வயலட் கலர் ஒயர் வச்சு 4 நாளாக டிவைட் பண்ணி போட்டு சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவு கட் பண்ணி விட்டுருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 நாட் போட்டிருக்கோம் வயலட் ஒயர் வச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 டிவிஷன் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. நம்ம இதில் கிராஸ்கட் கூட போடுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வளைவாக வர டிசைன் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நான் போட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயரில் இருக்கிற மிடில் ஒயரை வச்சு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறமா இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிறதுல ஒரு நாட் போடணும். இப்போது மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகும். நம்ம அதை போட்டோம்னா நம்மளுக்கு 4x4ல் ஒரு சின்ன டைமண்ட் கிடைக்கும். நம்ம பூஜை கொடிக்கு போடுற மாதிரி சின்ன லெக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் போடலாம். இந்த 4 ஒயரில் மிடில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை ஃபஸ்ட்டு நாட் போடணும். இந்த நாட் போட்டுட்டு இது சைடில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும், இதில் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒயர் இப்போ இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும், 2த்துலேயே நாட் போட்டோம்னா நம்மளுக்கு 4x4 வந்துடும். இங்கே ஒரு 4x4, இங்கே ஒரு 4x4 வந்துருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், மிடில் 2 ஒயர் கிராஸ் ஆகும், இந்த வயலட் கலர் ஒயர், இதையும் நாட் போட்டுடணும். நம்ம இந்த கூடைக்கு பேஸ் போட்டுட்டு, பேஸ் போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனா, செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒயர் வந்து 4 நாளாக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெக்கு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்து எல்லா ஒயரும் கிராஸ் ஆகிற எல்லா ஒயரும் வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹைட் தன்னால் வந்துடும். நான் இதே மாதிரி 4 நாளாக டிவைட் பண்ணி எல்லா பக்கமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு அது ஃபுல்லாக போட்டோன்னா நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப்பு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நான் உங்களுக்கு எல்லா சைடுமே நான் இதே மாதிரி லெக் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டில் நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி லெக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஒயரில் வந்து நான் நாட் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 பிங்க் கலர், இந்த பக்கமும் 3 பிங்க் கலர். இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் ஆகிற எல்லா ஒயரும் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த 2 நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இங்கே ஒயர் இருக்காது. இப்போ இந்த ஒயரை போட்டால் தான் நம்மளுக்கு அடுத்த கிராஸ் போட முடியும்.
இப்போ இதே மாதிரி கிராஸ் ஆகிற எல்லா ஒயரும் வந்து நாட் போட்டோன்னா நம்மளுக்கு இந்த கூடையில் ஹைட் வரும். நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா ஒயரும் கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் கிராஸாக நாட் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த கூடையில் நான் இவ்வளோ ஹைட் போட்டிருக்கேன். 1 2 3 3 டைமண்ட் வர மாதிரி போட்டிருக்கேன். நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. இதே மாதிரி கிராஸ் கட்டில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கணும். இப்போ நம்ம சைடில் வந்து பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிங்க் ஒயர் வந்து இந்த ஹைட் வரும்போது அப்படியே கிராஸ் ஆகி நம்மளுக்கு மிடில் வந்துடும். இந்த சீ கிரீன் வந்து கிராஸ் ஆகி இந்த பக்கம் வரும். ஸோ அது டிசைன் நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கு மேலே மறுபடியும் நான் கிராஸில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிராஸ் கட் கூடையில் நம்ம ரைட் சைடே வந்து போட்டுட்டு வந்தோம்னா நம்மளால் சீக்கிரமாக ஹைட் போட முடியும்னு நான் இவ்வளோ ஹைட் வரைக்கும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் ரைட்டில் வந்து கிராஸில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இதே மாதிரி கிராஸில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். ஓரளவுக்கு போட்டுட்டு மறுபடியும் சுற்றி போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ரைட்டில் ஆரம்பிக்கணும். இப்படி போடும்போது நம்மளால் கூட ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஸோ இதே மாதிரி ஹைட் வரும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி நம்ம ஹைட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நாட் வந்து அதிகமாகிட்டே வரும். சுற்றி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.